வீட்டில் சாமி கும்பிடுவீங்களா? தோப்புக்கரணம் போடுவோம், 25 தோப்புக்கரணம். தோப்புக்கரணம் எல்லாம் தான் போடுவாங்க. அது வேற எக்ஸாம்பிள் வேறயா? போதும், தோப்புக்கரணம் போடுங்க. அது ஒன்று. தண்டால் எடுக்க தெரியுமா? தண்டால் எடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், இவர் சொன்ன மாதிரி இந்த லெக் ரைசிங் அது மட்டும் பண்ணுங்க போதும். வேற இதையே ஒரு அரை மணி நேரம் பண்ணீங்களா போதும். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மேண்டேட்டரி எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் போட்டு, மண்டை ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரைட்டு, ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, ஏதோ நமக்கு பிடிக்காத நடக்குதா, ஒரு 2-3 நிமிஷம் அதை யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரைட், ஓகே, தூக்கி குப்பையில் போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். செம்ம சில்லான ஒரு டாக்டரா. இல்லை, அவ்வளோதான். சரி, வாழ்க்கைங்கிறது அவ்வளோதாங்க. இந்த நிமிஷம் என் கையில் இருக்கேன், அடுத்த நிமிஷம் என் கையில் கிடையாது. அவ்வளோதான். சரி, இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த நிமிஷம் ரைட் நம்மகிட்ட இருக்கு, ரைட், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே, ஸோ சுகர் கட் பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ சுகரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜாகரி, பனவெல்லம், பனக்கற்கண்டு, டேட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது வந்து ஓகேவா? அது உண்மையிலே ஒர்க் அவுட். எல்லாமே கார்போஹைட்ரேட். நீங்கள் 3ஆக பிரிங்க: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர். இதில் கார்போஹைட்ரேட் மோர் தென் ஒரு 40% போச்சுனாவே அது சரி, நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன வேலை செய்கிறோம், நமக்கு எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுது, எவ்வளவு எடுக்கணும், அது ஒரு ரஃப்பாக எடுத்தால் போதும். ஒன்று பசிக்குதா சாப்பிடு, இல்லையா விட்டுரு, அவ்வளோதான். ஆனால் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கே சார். மற்றதை விட்டுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, மற்றதை விடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுங்க. நீங்கள் இப்போ பேலன்ஸ் ஷீட், நம்ம இன்கம் டேக்ஸில் மட்டும் பேலன்ஸ் ஷீட்டில், நம்ம பாடியிலையும் பேலன்ஸ் ஷீட் தான். சரி, நெகட்டிவ் பேலன்ஸ் ஷீட் வச்சுருந்தீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2000 கலோரிஸ் லாஸ் பண்ணுறீங்க, 1500 கலோரிஸ் நீங்கள் எடுக்கிறது நத்திங் ராங். ஒரு 500 மைனஸில் தானே போகுது, அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ வந்து சர்க்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சார், இந்த ஒரு சில சர்க்கரை வகைகளை நான் சொல்கிறேன். அவுட் ஆஃப் 10 அதுக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார். நாட்டு சர்க்கரை. சர்க்கரையில் அவுட் ஆஃப் 10 நம்ம எல்லாமே சர்க்கரை தான். எல்லாத்துக்கும் ஒரே மார்க் தானா? அப்போ வந்து இல்லை இருக்கிறவங்களுக்கு அது 0 தான். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு எடுக்கவே கூடாது. இல்லை சார், பொதுவாக இவ்வளோ மார்க் கொடுப்பேன் இதுக்கு அப்படின்னா அவுட் ஆஃப் 10 நாட்டு சர்க்கரைக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 3. பனவெல்லம் 4. டேட்ஸ் பவுடர் 4. லெஸ் தென் 5 தான். ஓகே. ஹனி 4. என்ன சார் ஏதோ 6 5 தொட மாட்டுது எதுவுமே. சரி, இன்னைக்கு இல்லை இது என்னன்னா, இது ஏஜ் குரூப். எவ்வளோ பண்ணால் எவ்வளோ பாடி மாஸ் இருக்கேன், நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது, அதை பொறுத்து தான் ஜென்ரலாக நான் வந்து ஒரு சேஃபர் சைடு ப்ளே பண்ணேன். சார், அப்போ 8, 9லாம் எப்போ சார் வரும்? 8, 9னாக்க நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1 hour மார்னிங் எழுந்திரிச்சு ஓடுங்க. எனக்கு தெரிஞ்ச என் கோயம்புத்தூரில் வந்து என்னோட பாஸ் என்ன சொல்ல, அவரை 88 வயசு. இன்றைக்கும் வந்து அவர் வந்து இப்போ கூட வேகமாக நடந்து வர்றாரு. 88 வயசு ஆல்மோஸ்ட், வேகமாக நடந்து வர்றாரு. சரிங்களா? இப்போ நீங்கள் தண்டால் எடுக்க சொல்லிட்டு இருந்தீங்களே, அவர் டாக்டர் 2 பேரும், எவ்வளோ தண்டால் நீங்கள் விடாமல் எடுப்பீங்க? எவ்வளோ அட் ஸ்ட்ரெச் எவ்வளோ தண்டால் எடுப்பீங்க நீங்கள்? ஒரு 25. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்க முடியும்? ஒரு வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 2 செட்டோ 3 செட்டோ எடுக்கும். 3 செட்டு 25 ஒரு 75 எடுப்பீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி காலையில எந்திரிச்சு ஓடுறவங்களுக்கு 10 out of 10 கூட கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாத இல்ல 10 out of 10னாக்க இதுல 10 out of 10 கொடுத்து அடுத்து ஐஸ்கிரீம் சேரக்கூடாது, அடுத்து 4 இட்லி சேரக்கூடாது, 2 தோசை சேரக்கூடாது, 2 பூரி சேரக்கூடாது.